ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஸ்லீப்பிங் விஷ்ணு போஸ், அனந்த ஆசனம், அதை எப்படி பயிற்சி செய்கிறது, அதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் பார்ப்போம். இந்த ஸ்லீப்பிங் விஷ்ணு போஸ், அனந்த சேனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆனந்தமான சயன நிலை. நம்மளோட கோயில்களில், குறிப்பாக விஷ்ணு கோயில்களில் நாராயணர் அனந்த சயன நிலையில் தான் இருப்பார். அதாவது தூங்கியும் தூங்காத நிலை, அதுக்கு தான் அனந்த சயனம் அப்படின்னு பேர். நாம் இந்த போஸை படுத்த நிலையிலேயே பயிற்சி செய்யலாம். ஒரு புறமாக நாம் படுத்துட்டு மெதுவாக இந்த ஆசனத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயிற்சி செய்யணும். இந்த ஆசனத்தை மோஸ்ட்லி எல்லாருமே பயிற்சி செய்யலாம். கால்கள் ரொம்ப வலுவாக ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட பெல்விக் தசைகள் நல்லா இலகுவாக மாற ஆரம்பிக்கும். கால்கள், இந்த பேக் மசில்ஸ், தை மசில்ஸ் இதெல்லாம் நல்லா டோன் ஆகும். உடல் முழுவதுமே இரத்த ஓட்டம் சீராகும். மனம் ரொம்ப அமைதியாக ஆரம்பிக்கும். நிம்மதியான உறக்கம், இந்த மாதிரியான பல விதமான பலன்கள் இந்த ஆசனம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும். இந்த ஆசனத்தை அதிகாலையில் எழுந்து காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு வயிறை நம்ம எப்போதும் காலியாக வச்சுட்டு தான் ஆசனங்களை பயிற்சி செய்யணும். ஒரு மேட்டை விரிச்சுட்டு அந்த மேட்டு மேலே படுத்துட்டு இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யணும். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆசனத்தை முதல்ல சவாசனம், படுத்த நிலையிலிருந்து ஆரம்பிங்க. அதற்கப்புறமா உடலை மெதுவாக வலது பக்கத்தில் திருப்பிக்கணும். உங்கள் இடது காலம் மடித்து உடலை மெதுவாக வலது பக்கம் திருப்பி, இந்த கையையும், உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கையை இப்படி நீட்டியும் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யலாம், அல்லது நாராயணர் மாதிரி இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டும் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யலாம். இதற்கப்புறமா இந்த காலை, உங்களோட மேலே இருக்கிற இந்த காலை மட்டும் மெதுவாக மடித்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இடது கையால் இந்த பாதத்தோட விரலை பிடிச்சிட்டு மெதுவாக இந்த காலை மேல் நோக்கி நீட்டுங்க. பார்வை நேராக இருக்கணும். இந்த பொசிஷனில் கண்கள் மூடாமல் பார்வை நேராக இருந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இதில் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்களால் எந்த இடத்துல காலில் பிடிச்சா இந்த முட்டியை நேராக மெயின்டைன் பண்ண முடியுதோ அந்த இடத்துல பிடிச்சிட்டு கூட இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யலாம். இதுக்கு அனந்த சயன ஆசனம் அப்படின்னு பேர். உங்களுக்கு கை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு கடினமாக இருந்தது அப்படின்னா இந்த கையை இப்படி நீட்டி கூட படுத்துட்டு இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யலாம். அதற்கப்புறமா மெதுவாக உங்களோட கையை விடுவிச்சு காலை மடித்து அதுக்கப்புறமா காலை நீட்டி நார்மலாக சவாசனத்துக்கு வந்துடலாம். இந்த மாதிரி படுத்துட்டு உள்ளங்கைகளை நல்லா ஓப்பன் பண்ணி கண்கள் மூடி படுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ நாம் பார்த்த இந்த ஆசனம் தான் அனந்த சயன ஆசனம். நாராயணர் இந்த பொசிஷனில் தான் படுத்திருப்பார். அதில் நாம் மெதுவாக ஒரு காலை மேலே உயர்த்தி இந்த அனந்தாசனாவை பயிற்சி செய்கிறோம். இந்த ஆசனத்தை தொடர்ந்து நாம் பயிற்சி செய்கிறதுனால சுவாசம் ஒருநிலைப்படும், மனம் ரொம்ப அமைதியாக ஆரம்பிக்கும், லோயர் பேக் பெயின் நல்லா குறையும், மேலுடலுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இந்த மாதிரி பல விதமான பலன்கள் இருக்குது. நாம் ஒரு பக்கம் செய்கிற இதே ப்ராசஸ், இதே விதமான படிநிலைகளை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் அடுத்த சைடும் பயிற்சி செய்யலாம். ஒரு நாளைக்கு 30 செகண்ட்ஸ் அப்புறம் 2 செட்டு அந்த மாதிரி பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. இன்றைக்கி நாம் அனந்த சயனம் எப்படி பயிற்சி செய்கிறது, அதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.